லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது. இந்த அண்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ராஞ்சியில் உள்ள இல்லத்தில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 8 மணி நேர விசாரணைக்கு பின் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். இந்த அண்மை செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. செய்தியாளர் ராஜு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜு. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை பகிரலாம். விஜயன், நமக்கு தெரியும் கடந்த 2 நாட்களாகவே ஜார்க்கண்ட் அந்த அரசியல்ல மிக ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. முதல்வர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவருக்கு சம்மன், அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்டு அவர் நேரில் ஆஜராவாரா அல்லது தவிர்ப்பாரா போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. காரணம், ஏற்கனவே அவருக்கு 8 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் நேரில் ஆஜராவாத ஒரு நிலையில் நீடித்த நிலையில் தொடர்ந்து அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு நாளைக்குள் அவர் முதல்வர் அமலாக்கத்துறையிடம் சம்மன் நேரில் ஆஜராக வேண்டும் என்பது ஒரு காலக்கெடுவானது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அவரிடம் வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பண மோசடி ஆகட்டும், அதே போல நிலம் தொடர்பான மோசடிகள் தொடர்பாக அவரிடம் விசாரணையானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக அமலாக்கத்துறையினர் கூறி வந்த நிலையில் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் இன்று காலை முதலே தொடர்ந்து வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தற்போது சுமார் 6 மணி நேரங்களுக்கு மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் அடுத்த கட்டமாக ஜார்க்கண்டுடைய முதல்வர் யார், முதல்வர் பதவிக்கு யார் பரிந்துரைக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் இதற்கிடையில் எழுந்த நிலையில் அவருடைய மனைவி கல்பனா சொரேன் முதல்வராக ஆவார் என்பது தொடர்பாக இன்று காலை முதலே ஒரு தகவல் வெளியிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் ஜார்க்கண்டுடைய ஆளுநரை சந்தித்து அக்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை கல்பனா சொரேனுக்கு அளிப்பதாகவும், அதே போல இதற்கிடையில இந்த அமலாக்கத்துறையுடைய அந்த வழக்கு விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் அவர் நேரடியாக தன்னுடைய பதவியை, முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய முதல்வர் பதவியை கல்பனா சொரேனுக்கு வழங்குவார் என்பது தொடர்பான ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இது போன்று தற்போது தன்னுடைய ஆளுநரை சந்தித்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை இது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணை தொடரப்படும். மற்றொரு புறம் ஜார்க்கண்ட் முதல்வர் பதவியை அவருடைய மனைவி கல்பனா சொரேன் பதவியேற்ற பின்பு தன்னுடைய ஆட்சியை தொடருவார் என்பது தொடர்பாகவும் நம்ம செய்தி ஏற்கனவே போட்டிருந்த நிலையில் தற்போது அவர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக பல மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்போது அவருக்கு எதிரான பல்வேறு ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தங்களுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னதாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக அக்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவை அவருடைய மனைவி கல்பனா சொரேனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து ஏற்கனவே ஆளுநரை சந்திப்பதற்கான ஒரு நேரமானது கேட்கப்பட்டு அதற்கான ஒரு ஒப்புதலும் ஆளுநர் தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நன்றி ராஜீவ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.